பெட்ரோல் இன்ஜின்ல ஒரு ஆளுக்கு வந்து ரன் பண்ற மாதிரி ஒரு கல்டிவேட்டர் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அதை தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த கல்டிவேட்டர் ரெடி பண்றதுக்கு ஒரு வெஹிக்கிள் வந்து தேவை. அது நம்ம நார்மலா யூஸ் பண்ற பைக்கை கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். ஆனா நான் தனியா ஒரு வெஹிக்கிள் ரெடி பண்ணி அதுல அந்த கல்டிவேட்டர் இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ண போறோம். அந்த வெஹிக்கிள் ரெடி பண்றதுக்கு நம்ம வழக்கமா யூஸ் பண்ற திங்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த திங்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்போதும் போல தான் இந்த வெஹிக்கிள் வந்து பில் பண்ண போறோம். அதனால சரசரஸ் வந்து பில் பண்ணி விடுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் வேப் எடுத்து வண்டிக்கான ஜேஸை வந்து ரெடி பண்ணிக்கிடும். அந்த ஜேஸோட அளவு 4x2 அப்படிங்கிற சைஸ்ல ரெடி பண்ண போறோம். நான் இப்போ எப்படி அரேஞ்ச் பண்றேன் அப்படிங்கறத வந்து பாத்துங்க. அடுத்ததான் ஃப்ரண்ட் வீல் பிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு சாஃப்ட் ரெடி பண்ணிக்கிறோம். இதையும் சேர்த்து கூட சேர்த்து வெல்ட் அடிக்க போறோம். ஒன்னும் இல்ல, ஒரு ஸ்கொயர் வேப்ல சைக்கிள் வீல் கப்பு வெல்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேல இரும்பு பட்டையை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் வீல் பிக்ஸ் பண்ற மாதிரியான ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணிருக்கிறோம். நம்ம ஃப்ரண்ட் வீல் சாப்பிட்டு அரேஞ்ச் பண்ணது ஒரு ஷேப்லயே இப்ப வெல்ட் அடிச்சிருக்க ஒரு ஷேப்லயும் இருக்கும். அது ஒரு ஒன்றும் கிடையாது. நம்ம ஃப்ரண்ட் வீல் சாப்பிட்டு எந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிச்சோம்னா நம்ம வீலை வளைக்கும் போது இந்த ஸ்கொயர் வேப்ல வீல் வந்து இடிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வெல்ட் அடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம வீலை வளைக்கும் போது இந்த கேப்புக்குள்ள வீல் வந்து போயிடும். இப்போ அந்த 2 ஸ்கூட்டர் வீலையும் நம்ம ரெடி பண்ண ஜேஸ்ல ஃப்ரண்ட் வீல் சாப்பிட்டு வந்து மாட்ட போறோம். அடுத்தது அந்த பேக் வீல் செட் நம்ம ஜேஸ் கூட அசெம்பிள் பண்ண போறோம். நமக்கு வீல் இந்த மாதிரி பட்டன் இருந்தா தான் மணலுக்குள்ள நல்லா மூவ் ஆகும். அதனால தான் நம்ம இந்த வீலை செலக்ட் பண்ணோம். இப்போ அந்த பில்லோ பிளாக் பேரிங் செட்டை ஸ்கொயர் வேப் கூட சேர்த்தாப்ல வச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த மார்க் பண்ண 4 இடத்துல ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் போடலாம் பார்த்தா ட்ரில்லிங் மிஷின்ல சின்னதா ஒரு ப்ராப்ளம். அதனால வெல்டிங் ராடை யூஸ் பண்ணி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிட்டோம். இப்போ ஹோல்ஸ் போட்ட ஸ்கொயர் வேப் கீழே வீல் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த பில்லோ பிளாக் பேரிங்ல போல்ட் நட்டை போட்டு லாக் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம ஜேஸ் கூட 4 வீலையும் பிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது அந்த இன்ஜினை ஜேஸ் கூட அசெம்பிள் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஜினை கரெக்டா அசெம்பிள் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று ரெடி பண்ணிருக்கிறேன். இந்த ஃப்ரேமுக்கு மேல இன்ஜினை தூக்கி வச்சு நட்டு போல்ட் போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த இன்ஜின் செட் அப்படியே தூக்கி ஜேஸ்க்கு மேல வச்சுட்டு செயினை மாட்டி கரெக்டான பொசிஷன்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இன்ஜின் பிரேமை ஜேஸ் கூட சேர்த்தாப்புல வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்தது ஃப்ரண்ட் வீல வளைக்கிறதுக்கான ஸ்டேரிங் மெத்தட் வந்து ரெடி பண்ண போறோம். இது நம்ம வழக்கமா ரெடி பண்ற மெத்தட் தான், அதனால ஸ்கிப் பண்ணிக்கிடுவோம். ஸ்டேரிங் மெத்தட் நம்ம வழக்கமா ரெடி பண்ற மெத்தட் தாங்க, அதனால தான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டோம். எப்படி ரெடி பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாவே தெரியும். முக்கியமா ஃப்ரண்ட்ல எப்படி அந்த இரும்பு பட்டில கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பாத்துங்க. நம்ம அந்த பைக்கோட ஹேண்டில் பார் வச்சு நல்லாவே வளையுதுங்க. இப்போ ஹேண்டில் பார்ல வர ஆக்சிலேட்டர் கேபிள் அண்ட் கிளட்ச் கேபிள் இன்ஜின் கூட கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். அவ்வளவுதாங்க, ஆல்மோஸ்ட் நம்ம வண்டி மூவ் ஆகிற அளவுக்கு கம்ப்ளீட்டா ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் ஸ்கிப் பண்ண விஷயம் என்னென்ன அப்படிங்கிற வந்து சொல்லிடுறேன். சைலன்சர் வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கியரை காலில் நின்று கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்க, இப்போ நம்ம வண்டியை மூவ் பண்ணி எந்தெந்த பார்ட்டு கலடுது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இந்த வண்டியை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 7 நாள் ஆயிடுச்சுங்க. ரீசன் என்னன்னா மழை தாங்க. நிற்கிது வருது வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ டேங்க் ஓப்பன் பண்ணிட்டு பெட்ரோல் வந்து ஊற்றிக்கிடுவோம். அவ்வளோதாங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இந்த வண்டி வந்து நின்று டிரைவ் பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். அப்படியே கிளச்சை பிடிச்சிக்கிட்டு கியர் வந்து போட்டுருவோம். வளையிறதெல்லாம் பயங்கரம், நல்லா வளையுதுங்க அசால்ட்டா. அல்டிமேட். ஓகே, வண்டியில் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கப்புறம் மெயின் டாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டர் ரெடி பண்ணுறது. அதை வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த மெட்டல் மட்டும் நம்ம கல்டிவேட்டர் ரெடி பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். இது எல்லாமே 6 mm ஓரளவு திக்னஸ் ஆன மெட்டல்ஸ் தான். இப்ப ஃபர்ஸ்ட் இதுல ஒரு சில இரும்பு பட்டையில 25 இடத்துல ஹோல்ஸ் வந்து போடுற மாதிரி இருந்துச்சு. அந்த இரும்பு பட்டையை மட்டும் கட் பண்ணி எடுத்து இப்ப லேத்துல கொடுத்து ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிட்டு அது எந்தெந்த இடத்துல எப்படி ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கோம் அப்படிங்கறத வந்து நம்ம அசெம்பிள் பண்ணும்போது டீடைலா பாத்துருவோம். வண்டியோட பேக் சைடுல இந்த 2 ஸ்கொயர் பைப்ல இருந்தா கல்டிவேட்டர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ண போறோம். இதுல ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணி சைடு வகல ஹோல்ஸ் வந்து போட போறோம். நான் என்ன சைஸ்ல ஹோல்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லவே இல்லைல்ல. இந்த போல்ட் உள்ள போற அளவுக்கு தான் ஹோல்ஸ் வந்து போட போறோம் 2 சைடுமே. இப்போ நம்ம 2 சைடும் போட்ட ஹோல்ஸ்க்குள்ள நம்ம எடுத்து 2 போல்ட்டையும் மாட்டிட்டு ஸ்கொயர் பைப் கூட சேர்த்தாப்புல போல்ட் நல்லா வெல்ட் அடிச்சுக்கணும். அடுத்த 2 இன்ச் இரும்பு பட்டை ஒரு 1 அடி நீளத்துல எடுத்து 20 mmல 4 இடத்துல ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கேன். அது எப்படி ஹோல்ஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கறத வந்து பாத்துக்கங்க. இந்த இரும்பு பட்டையில சிங்கிளா ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பக்கத்துல நம்ம இப்ப நம்ம மாட்டின போல்ட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிடுவோம். அடுத்து 2 குள்ள
ஸ்கொயர் பைப் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 3 அடி நீளத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ கட் பண்ணி எடுத்த ஸ்கொயர் பைப்பு இதுக்கு நேராக இருக்கட்டும். அடுத்த 2 இன்ச்சு எல்லா ஆங்கிளில் சின்னதாக 2 பீஸ் கட் பண்ணி இதில் ஒரு இடத்துல மட்டும் 20 mm ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கிறோம். இந்த 2 பீஸையும் நம்ம வண்டியில் மாட்டின இரும்பு பட்டையோட எண்டில் உள்ள ஹோலில் சேர்த்தாப்புல வச்சுட்டு போல்ட் நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இப்போ அந்த எல்லாங்கல் பீஸை ஸ்கொயர் பைப்புக்கு மேலே சேர்த்தாப்புல வச்சுட்டு அந்த எல்லாங்கல் பீஸையும் ஸ்கொயர் பைப்பையும் சேர்த்தாப்புல லைட்டாக டேக்கை மட்டும் வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த பார்ட்டை தனியாக கழட்டி நல்லா வெல்ட் அடிச்சுட்டு ரிட்டன் இருந்தாப்புல அசம்பிள் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த ஸ்கொயர் பைப்பை பிடிச்சி தூக்கும் போது மேலே கீழே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பைத்து வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நம்ம மேலே உள்ள போல்ட்டில் நட்டு போடாமல் இருப்போம். அதுக்கான நட்டையும் போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நமக்கு கல்டிவேட்டரில் கொழு மாட்டுறதுக்கான ஃப்ரேம் வந்து ரெடி. அடுத்ததாக கொழு வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காண்டி 2 இன்ச்சு இரும்பு பட்டையில் ஒரு அடி நீளத்தில் 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ 2 இன்ச்சு அகலமும் 6 mm திக்னஸ் உள்ள ஒரு ஆங்கிள் எடுத்து அதில் கொழு ஷேப்பில் வந்து மார்க் பண்ணுறேன். எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க. இதே மாதிரி நமக்கு 4 பீஸ் வந்து தேவை. கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். 4 பீஸ் கட் பண்ணதுல 2 பீஸ் நம்ம 1 அடி நீளத்துல கட் பண்ணி எடுத்த இரும்பு பட்டை கூட சேர்த்து வெல்ட் அடிச்சிட்டேன். இது எப்படி வெல்ட் அடிச்சேன் அப்படிங்கறத பாத்துருவோம். நம்ம 1 அடி நீளத்துல கட் பண்ணி எடுத்த இரும்பு பட்டையை ஒரு ஸ்கொயர் வேப்ல வச்சு வெல்ட் அடிச்சுக்கிட்டேன். அடுத்தது அந்த கொழு அந்த இரும்பு பட்டையோட எண்டில் இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சு வெல்ட் அடிக்க போறது கிடையாது. கீழே சாச்சாப்ல இப்படி வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ இந்த சைடு எல்லாம் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்ல எல்லாம் இரும்பு பீஸை வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். ஓகே, இப்போ நமக்கு 4 கொழுவுமே ரெடி. அடுத்ததான் ஒரு 4 இரும்பு பட்டை வந்து எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக அந்த இரும்பு பட்டையை செலக்ட் பண்ணது அது உள்ள ஹோல்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த இரும்பு பட்டையை இப்போ 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்ம கட் பண்ண பீஸ்லேருந்து ஒரு பீஸை வந்து எடுத்துருக்கிறேன். இதை நம்ம ரெடி பண்ண கொழுவோட இப்படி சேர்த்தாப்புல வெல்ட் அடிக்க போகிறோம். கட் பண்ணதுல 8 பீஸ் நமக்கு கிடைச்சிச்சு. அதுல 4 பீஸ் கொழு கூடவே சேர்த்து வெல்ட் அடிச்சிட்டோம். இப்போ இந்த 4 கொழுவே நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண ஃப்ரேம் கூட அசம்பிள் பண்ண போறோம். அந்த ஃப்ரேமை தனியாவே கழட்டி எடுத்துக்கு வந்துட்டு அது கூடவே நம்ம கட் பண்ண 4 பட்டையும் ஒரு 8 போல்ட் நட்டு வந்து எடுத்துருக்கேன். இப்போ அதுல இருந்து ஒரு பட்டையை எடுத்து ஃப்ரேமோட கீழே வச்சுட்டு அந்த பட்டையில உள்ள 2 ஹோல்ஸ்ல 2 போல்ட் வந்து மாட்டிக்கிடுவோம். அடுத்து கொழுல ஒரு பட்டை வச்சு வெல்ட் அடிச்சிருப்போம். அந்த பட்டையை அந்த போல்ட்டுக்கு மேல மாட்டினோம்னா நம்ம கரெக்டா செட் ஆகும். மேல நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இதே மாதிரி மீதி மிச்சம் இருக்கிற 3 கொழுவையும் ஒரு அரை அடி கேப்ல மாட்ட போறோம். இப்போ 4 கொழுவையும் கரெக்டான பொசிஷன்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லா டைட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த செட்டை அப்படியே தூக்கி வண்டி கூட அசம்பிள் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததா 1 அடி நீளத்துல 2 1/2 ஸ்கொயர் பைப் 2 பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இது இந்த சைடில் 1 இந்த சைடில் 1 வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம வெல்ட் அடிச்ச ஸ்கொயர் பைப் அப்படியே இருக்கட்டும். அடுத்து 2 1 ஸ்கொயர் பைப் 1 அடி நீளத்துல 2 பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பன் உள்ள சைடு வந்து இரும்பு பட்டையை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த 2 ஸ்கொயர் பைப்ல இந்த 2 இடத்துக்கு நேரா 3/4 இன்ச் பைப் உள்ள போற அளவு ஹோல் வந்து போட்டுக்கிடுவோம். இப்போ ஹோல்ஸ் போட்டதோட ஆப்போசிட் சைடுல இப்படி ஒரு போல்ட் இருக்க மாதிரி வெல்ட் அடிக்க போறோம். நீயோட இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 13 நாள் ஆயிருச்சுங்க. மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஒரு உருப்படியா வீடியோ எடுக்கவே முடியலைங்க. அடுத்ததான் 2 அடி நீளத்துல 3/4 இன்ச் பைப் வந்து எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ள நம்ம ஹோல்ஸ் போட்ட ஸ்கொயர் பைப் வந்து மாட்ட போறோம். அதாவது 2 பக்கம் 1/2 அடி கேப் இருக்கிற அளவுக்கு மாட்டிக்கிடுவோம். அப்படியே அந்த போல்ட பாத்தீங்கன்னா உள் சைடுல பார்த்தாப்புல தான் மாட்டிருப்போம். இப்போ 3/4 இன்ச் பைப்பே ஸ்கொயர் பைப்பை சேர்த்தாப்புல வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்து 1 இன்ச் பைப்ல சின்னதா 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த 2 பீஸையும் 3/4 இன்ச் பைப்போட 2 சைடு மாட்டிட்டு இந்த செட்டை அப்படியே நம்ம இதுக்கு முன்னாடி வண்டியில ஸ்கொயர் பைப் வெல்ட் அடிச்சோம் பாத்தீங்களா, அந்த ஸ்கொயர் பைப்போட சேர்த்தாப்புல வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்படி அடுத்து 2 1/2 அடி நீள இரும்பு பட்டையில 6 இடத்துல 8 mm ஹோல்ஸும் ஒரு இடத்துல 20 mm ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துருக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் இந்த 20 mm ஹோல்ஸ் உள்ள பக்கத்தை மாட்ட போறோம். கீழே உள்ள இரும்பு பட்டையில 2 ஹோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அது எந்த ஹோல்ஸ் வந்து மாட்டறா, ஃபர்ஸ்ட் ஹோல்ஸ் வந்து மாட்டிக்கிறேன். அடுத்து அந்த இரும்பு பட்டையில ஒரு 6 இடத்துல 8 mm ஹோல்ஸ் வந்து போட்டிருப்போம். இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா நம்ம கொழு மண்ணுக்குள்ள எந்த அளவுக்கு இறங்கணும் அப்படிங்கிற அட்ஜஸ்ட் பண்றதுக்காண்டி தான். இப்போ நான் அதுல 2ஆம் நம்பர் ஹோல்ஸ் இந்த ஸ்கொயர் பைப்ல வெல்ட் அடிச்சுக்கிற போல்ட் கூட வந்து மாட்டிக்கிறேன். அடுத்து ஒரு 3/4 இன்ச் பைப் இந்த இடத்துல நிறைய நம்ம வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். உங்க ஏரியால ஏர் கம்ப்ரஸர் ஏதாச்சும் கிடைச்சுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா நம்ம பெயிண்ட் பண்ணதாங்க ஒரு அமௌண்ட்டே செலவாயிடுது. நம்ம நின்னுக்கு டிரைவ் பண்றதுதான் பிளான். பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேஸ் வந்து இருந்துச்சு. அதனால இந்த இடத்துல மேல ஒரு பிளைவுட் வந்து போட்டுட்டு கீழே நம்ம கால் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளைவுட் வந்து அடிச்சிருக்கிறோம். அது கூட நம்ம செயினுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா கால் போயிடாம சேஃப்டியா வந்துருக்கு இந்த பிளைவுட் நமக்கு. அவ்வளவுதாங்க, நம்ம கல்டிவேட்டர்ல கம்ப்ளீட்டா ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதோட லுக் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றிட்டு மூவ் பண்ணி பார்ப்போம். கொழுவெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதோட எப்படி மூவ் ஆகுது அண்ட் அந்த கொழுவோட பார்க்க வண்டி ஒரு லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அவ்வளோதாங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம வண்டிக்கு கியர் வந்து போட்டாச்சுங்க. கொஞ்சம் ஜம்முன்னு உட்காந்தாச்சு. இதை ஓட்டுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. ஒரு பைக் ஓட்டுறது இருந்தால் போதும். ஏன்னா த்ராட்டில் அண்டு கிளச்சு அதுக்கப்புறம் கியர் கால்லாம் போடுற மாதிரி இருக்குது.
இப்போ வந்து தேர்ட் கியர் வந்து மாற்ற போகிறேன். அவ்வளோதான். நம்ம ரெடி பண்ண ஒரு ஹேண்டில் பார் மெத்தடில் இது கொஞ்சம் நல்லா விளையுதுங்க. லைட்டாக திருப்பினாலே போதும், பயங்கரமாக விளையுது. ஓ எதுக்கு வேணும் வருதுங்க. கியர் குறைச்சி மாற்ற வேற லெவலுங்க. நம்ம காலிலே குறைச்சி மாற்றிடலாம். ஓகே, நம்ம வண்டி மூவிங்ல இருக்கும்போது அதோட லுக் எப்படி இருக்கு அப்படிங்கிறது கமெண்ட் வந்து சொல்லிருங்க. இப்போ நம்ம கல்டிவேட்டர் டெஸ்ட் பண்றதுக்கு லேண்டுக்கு எடுத்துக்கு போறோம். அப்படியே போற வழியில ஆஃப் ரோட் டெஸ்டைம் பண்ணிடுவோம். தண்ணி ஜகதி அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயும் நம்ம வண்டி ஸ்டெக் ஆகாதுங்க. அது பாட்டுல நீட்டா போயிட்டே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கல்டிவேட்டர் இந்த இடத்துல தான் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற டெஸ்டிங் வந்து பண்ண போறோம். இப்போ நம்ம கலப்பையை வந்து அப்படியே கீழே வந்து இறக்கிடுவோம். இந்த இடத்துல நம்ம சொன்ன பார்த்தீங்களா, அந்த சங்கிலி மாட்டிருக்கோம்ல, அதை அப்படியே எடுத்து விட்டுருவோம். இப்போ எடுத்து நம்ம கலப்பையை வச்சோம்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழு வந்து தரையில தான் படுது. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போகணும். இதுக்கு மேலே உள்ளேயும் போகாது. அதுக்கு இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம இங்கே அக்சஸ் பண்ணுற வச்சிருந்தோம்ல, அது வந்து இப்போ நம்ம 3ஆம் நம்பர்ல வந்து போட்டுருக்கிறோம். இப்போ வந்து முதல் நம்பர்ல வந்து இப்போ இறக்கி போட்டுக்கிடுவோம். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா கலட்டியாச்சு. இங்கே இரு பத்தில முதல் நம்பர் இருக்கு, இதில் வந்து மாட்டிக்கிடுவோம். இப்போ நம்ம குழு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே வந்து இறங்கும். வெயிட்டும் வைக்கணும். ஒரு கல் எடுத்து இதுக்கு மேலே வச்சுருவோம். இல்லை வந்து பேலன்ஸை நிற்க மாட்டேங்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணிமாரே பின்னாடி கலப்பில் நிற்க சொல்லியாச்சு. ஓகே, கிளம்பிடுவோம் மணிமாரே. இப்போ வாங்க போவோம்மா. கியர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கியர்லேயே மூவ் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம டார்க் நல்லாயிருக்கும். நல்லா கிழிக்குதுங்க. ஐயோ, அப்போ கிளச்சை நான் நடக்கணும் விட்டுட்டேன்டா.